இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவிடம் யோவானின் சீடர்கள் நோன்பு பற்றிய கேள்விகளை கேட்கின்றார்கள். அந்த நோன்பு பற்றிய விளக்கத்தை கொடுப்பதற்காக ஆண்டவர் இயேசு அந்த யூத சமூகத்தில் இருக்கக்கூடிய திருமண வழக்கத்தை எடுத்துக்கொள்கிறார். அது என்ன திருமண வழக்கம் என்று பார்த்தால், நாம்லாம் நம்முடைய கலாச்சாரத்திலே 3 நாட்கள் திருமணம் நடத்துவோம். மிஞ்சி போனால் 1 நாள் 2 நாள் தான். ஆனால் யூத சமூகத்திலே 1 வாரம் திருமணம் நடைபெறும். 1 வாரம் வரையிலும் மணமக்கள் அந்த வீட்டிலேயே தங்கியிருப்பார்கள். நமது கலாச்சாரத்திலே மணமக்கள்லாம் என்ன பண்ணுறோம், ஹனிமூனுக்காக வெளியூர் போகிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் அந்த யூத சமூகத்திலே போக மாட்டார்கள். 1 வாரம் அந்த மணமக்களுடைய வீட்டிலேயே தங்கியிருப்பார்கள். அப்பொழுது அங்கு என்ன நடக்கும் என்றால், அந்த மணமக்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் அவர்களோடு சேர்ந்து அவருடைய மகிழ்ச்சியை கொண்டாடுவார்கள். 1 வாரம் அந்த கொண்டாட்டம் நீடிக்கும். பெரும்பாலும் அந்த கொண்டாட்டத்தில் பங்கு பெறுபவர்கள் அனைவருமே ஏழைகள், எளியவர்கள் தான். இந்த ஏழை எளியவர்களுக்கு மகிழ்ச்சி என்பது, கொண்டாட்டம் என்பது எப்பொழுதாவது தான் வரும். வாழ்க்கையில் என்றைக்குமே மகிழ்ச்சி இருக்காது அவங்களுக்கு. எனவே இந்த வாய்ப்பை அவர்கள் தவற விடாமல் அந்த 1 வாரம் அந்த மகிழ்ச்சியில் பங்கு கொள்வார்கள். அப்பொழுது அவர்கள் வேறு எதை பற்றியும் சிந்திக்க மாட்டாங்க. நோன்பு வழக்கம் அதை எதை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டார்கள். அதை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு ஆண்டவர் இயேசு தன்னை அந்த மணமகனுக்கு ஒப்பிடுகிறார். தன்னுடைய சீடர்களை அந்த மணமகளுடைய நண்பர்களாக, உறவினர்களாக ஒப்பிடுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருக்கும் வரையிலும் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்விலும் கிறிஸ்துவலாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் உடனிருப்பை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த உடனிருப்பு நமக்கு தரும் மகிழ்ச்சியை நாம் கொண்டாட வேண்டும். அந்த மகிழ்ச்சியை இறுதி வரை நிலைத்திருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை நம் வாழ்வில் எப்பொழுதுமே மனதில் ஏற்று வாழ வேண்டும். அன்புக்குரியவர்களே, இது ஒரு புறம் இருந்தாலும், மகிழ்ச்சி ஒரு கமிட்மெண்ட்டுன்னு வரும்போது, ஒரு உறவுக்கோ அல்லது ஒரு வேலைக்கோ நம்மளை கமிட் பண்ணும்போது வெறும் மகிழ்ச்சி மட்டும் இருக்காது. திருமண வாழ்க்கையில் வெறும் மகிழ்ச்சி மட்டும் இருக்கா? இல்லை. இப்போ மகிழ்ச்சியே இல்லை, இது சரியான திருமணம் இல்லை என்று சொல்ல முடியுமா? மகிழ்ச்சியும் இன்பமும் சுகமும் துக்கமும் என்பது வாழ்வில் வந்து கொண்டு போய் கொண்டுதான் இருக்கும். ஆனால் கமிட்மெண்ட்ஸ், நம்முடைய உறவுகளுக்கோ அல்லது நம்முடைய ஒரு பணிக்கோ, நாம் எடுத்துக்கொண்ட ஒரு சேவைக்கோ நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது அந்த அர்ப்பணிப்பு தான் முக்கியம். அதுதான் நம்முடைய வாழ்வுக்கு அர்த்தம் கொடுப்பது. நாம் கிறிஸ்துவலாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்கு நம்மை அர்ப்பணித்து வாழ்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உறவிலே நமக்கு மகிழ்ச்சியும் இருக்கும், சவால்களும் இருக்கும். இரண்டையும் நாம் ஏற்றுக்கொண்டு வாழ அந்த பக்குவம் நமக்கு வேண்டும். ஆண்டவர் இயேசுவை பாருங்கள், அவருக்கு தெளிவாக தெரிந்தது, அவருக்கு சிலுவை வரும் என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் தன்னுடைய தந்தையின் அன்பில் அவர் நிலைத்திருந்தார். தன்னுடைய தந்தையின் பணியை அவர் தொடர்ந்து செய்தார். அவர் விட்டு ஓடிவிடவில்லை. பலர் வந்து அவரை கொண்டாடினார்கள், போதகரே போதகரே என்று. அதுவும் அவரை தொந்தரவு செய்யவில்லை. சிலுவை வந்தது, அவருக்கு எதிர்ப்புகள் வளர்ந்து கொண்டே போனது. அதுவும் அவரை தொந்தரவு செய்யவில்லை. ஏனென்றால் அவர் அந்த இறை உறவில் நிலைத்திருந்தார். நாமும் நம்முடைய வாழ்விலே, கிறிஸ்துவ வாழ்விலே இயேசுவோடு நாம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த உறவு தான் முக்கியம். அதில் மகிழ்ச்சியும் வரும், கொண்டாட வேண்டும். அது சவால்களும் வரும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் நம்முடைய மனித உறவுகள் பாருங்கள், திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வாக இருக்கட்டும், சமூக வாழ்வாக இருக்கட்டும், இது அனைத்திலுமே உறவு தான் முக்கியம். அங்கு மகிழ்ச்சியும் வரும், சவால்களும் வரும். இதை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் இயேசுவிடம் இருந்த அந்த தெளிவும் அவரிடம் இருந்த தைரியமும் நம்முடைய வாழ்விலே நமக்கு இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, கொண்டாட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது வெறும் சந்தோஷமான நேரங்கள் மட்டும் கொண்டாட்டம் அல்ல, அதில் தியாகம் செய்யும் நேரமும் கொண்டாட்டம். ஒரு மனைவி உடல்நிலை சரியில்லை என்றால் கணவன் அவரை பார்த்து கொள்கிறார் என்றால் அதுவும் கொண்டாடுவது தான். பிள்ளைகளுக்கான தேவைகளை நிறைவேற்றுவதும் கொண்டாடுவது தான். எனவே கொண்டாட்டம் என்பது நம்முடைய ஏற்றுக்கொண்ட இந்த பொறுப்பை அர்த்தமோடு வாழ்வதும் தான் கொண்டாட்டம். அதையும் நாம் அந்த வகையிலும் நாம் நம்முடைய உறவுகளை, நம்முடைய அர்ப்பணிப்புகளை கொண்டாட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, எனவே தவக்காலத்தில் இருக்கக்கூடிய நாம் தவக்காலத்தின் முதல் வெள்ளியிலே நம்முடைய உறவு, இறைவனோடு நாம் கொண்டிருக்க உறவில் நாம் எப்படி நிலைக்க வேண்டும், எந்த சூழ்நிலையும் நிலைத்து அவர் காட்டிய அந்த வழியிலே எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்தவர்களாக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து அருள் வேண்டுவோம்.